ஒரு கிராமத்தில் இரு நண்பர்கள் இருந்தனர், ஜெய் மற்றும் ரோஹன். ஜெய் பல நல்ல காரியங்களை செய்தான். ஆனால் அவன் அடிக்கடி பிறரை பற்றி பின்னால் கெட்டவையாக பேசுவான். ரோஹன் அதற்கு மாறாக இருந்தான். அவன் பெரியதாக நல்ல காரியங்கள் செய்வதில்லை, ஆனால் ஒரு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்தான். யாரை பற்றியும் கெட்டதாக பேச மாட்டான். யாராவது மற்றவர்களை பற்றி குறையாக கூறினாலும் அவன் அமைதியாக இருப்பான் அல்லது பேசாமல் அங்கிருந்து விலகி விடுவான். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். அந்த பொறுப்புக்கு நம்பிக்கைக்குரிய ஒருவரை தேர்வு செய்ய வேண்டி இருந்தது. முதலில் ஜெய் பற்றி யோசித்தார்கள். அவன் நல்ல காரியங்கள் செய்வான், ஆனால் பிறரை பற்றி பேசும் பழக்கம் இருக்கிறது. ரகசியங்களை காப்பாற்றுவானா என்ற சந்தேகம் ஏற்பட்டது. பிறகு ரோகனை பற்றி யோசித்தார்கள். அவன் அதிகம் செய்யாதவன்தான், ஆனால் ஒருபோதும் யாரையும் பற்றி கெட்டதாக பேசியதில்லை. அவன் நம்பிக்கைக்குரியவன் என்றார்கள். இறுதியில் அந்த பொறுப்பு ரோகனுக்கே கொடுக்கப்பட்டது. அதை பார்த்த ஜெய் ஆச்சரியப்பட்டான். நான் இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்தும் ஏன் என்னை தேர்வு செய்யவில்லை என்று கேட்டான். அதற்கு கிராம மூத்தவர் சொன்னார், நல்ல காரியங்கள் செய்வது முக்கியம், ஆனால் பிறரை பற்றி தீயவையாக பேசாத குணம் அதைவிட முக்கியம். நம்பிக்கை அதில்தான் உருவாகிறது. அந்த நாளிலிருந்து ஜெய் தனது பழக்கத்தை மாற்றிக்கொண்டான். குறள்: அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. விளக்கம்: ஒருவன் நல்ல செயல்களை செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவன் பிறரை பற்றி பொய்யாகவும் கெட்டதாகவும் பேசாதவன் என்று சொல்லப்படுவது மிகவும் நல்லது.